ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கரண்ட் பிளஸஸ் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய டேங்க் எல்லாத்தையும் நீ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பெரிய டேங்க்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கேட் ஃபிஷ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் ஃபிஷ் வந்துட்டு ஒரு 3-4 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஷார்க் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அப்படி 12th 11th படிக்கும்போது சரியா ஞாபகம் இல்லை, 11th படிக்கும்போது நினைக்கிறேன். ஸோ அப்போ வாங்கின ஃபிஷ்ஷஸ். ஸோ அதெல்லாமே வந்துட்டு இப்போ வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி வீடியோவில் பாருங்க. அண்ட் எல்லாமே பெருசாக இருக்கு. அண்ட் கேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கொளத்தூரில் வந்துட்டு இம்போர்ட்டட் ஃபிஷ். ஸோ அது ஆர்டர் பண்ணி வாங்குறது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கேட் ஃபிஷஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலாக வாங்கணும். ஸோ ரொம்ப சின்னதாக வாங்கணும். இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்றத வீடியோவில் நீங்களே பாருங்க. அண்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க இல்லை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் மறக்காம வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் தான் எல்லாமே வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் சொன்ன கேட் ஃபிஷ் அண்ட் ஷார்க் வந்துட்டு இதுதான். ஸோ கேட் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வாங்கியிருந்தோம். ஸோ அதை தான் இதில் விட்டுருந்தோம். அண்ட் இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் வாங்கின அந்த பலூன், அதாவது வந்துட்டு டம்போ ஏர் இருக்கக்கூடிய பலூன் மாலி அண்ட் மற்ற ஃபிஷஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோலேயே நிறைய வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டுருப்போம். ஸோ இம்போர்ட்டட் கப்பிஷஸாக இருக்கட்டும் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு சரி டேங்க் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு போய் பார்த்தா எல்லாமே செம பெருசாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே பெரிய சைஸ்ன்னு தெரியும். ஏன்னா ஃபுட்டு போடுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே வந்து அந்த வந்துட்டு போகிறப்பவே நமக்கு வந்துட்டு கிளியராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அது சைஸ் எவ்வளோன்னு சொல்லி நாங்களும் பார்க்காம விட்டோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது க்ளீன் பண்ணுறோம். ஸோ க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2 kgலேருந்து 2.5 kg இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்க் எல்லாமே, கேட் ஃபிஷ் எல்லாமே மேக்ஸிமம் 3 kg கிட்ட வந்துடும். எல்லாமே வந்துட்டு பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக அதை நம்ம எடுக்க முடியாதுன்றக்காக பாதி தண்ணி, அதாவது ஒரு 25% வந்துட்டு தண்ணி ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். பேலன்ஸ் வந்துட்டு இருக்கிற தண்ணி தான் வந்துட்டு அதில் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புது வாட்டர் வந்துட்டு நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம். பண்ணிட்டு தான் வந்துட்டு அது எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ அதோட ஃபுல் தண்ணியும் வந்துட்டு எடுக்க முடியாது. நம்ம ஃபுல்லாக எடுத்தாலும் அது வந்துட்டு அதோட வாட்டரோட டென்சிட்டி கம்மியாகிறதுக்காக நாங்கள் பாதி தண்ணியிலே விட்டுட்டு ஒரு 85% வாட்டரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு முழு வாட்டர் வந்துட்டு இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க. அண்ட் ஃபிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 2015 நினைக்கிறேன், 2016 மலையில் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு அடிச்சுட்டு போன ஃபிஷஸ் இது எல்லாமே. அண்ட் நம்ம வீட்டில் இங்கே இருக்கும்போது தண்ணி வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அடிச்சுட்டு போன ஃபிஷஸ். அண்ட் வெளியே விட்டோம்னா சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி தண்ணியெல்லாம் வத்ததுக்கப்புறம் இந்த டேங்க், அதாவது வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு வச்சுருந்தோம். ஸோ மேக்ஸிமம் ஆயிடுச்சு, ஒரு 6 years கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்துட்டு இது அப்படியே தான் இருக்குது. அண்ட் இது நிறைய டைம் கீழே டேங்க்லேருந்து எகிரி குதிச்சிருக்கு. அண்ட் நிறையா, அதாவது அந்த ஃபிஷஸ் வந்துட்டு நிறையவே பார்த்துருக்கு. ஸோ கீழே குதிச்சிருக்கு. ரொம்ப நேரம் நாங்கள் ஆள் இல்லாமலாம் இருந்திருக்கோம். பட் ஸ்டில் அது உயிரோடு தான் இருந்திருக்கு. அண்ட் எல்லா ஃபிஷஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கையில் பிடிச்சி பார்க்கலான்னு வந்துட்டு எடுத்தோம். பட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் நெட் எதுவுமே வந்துட்டு பிடிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷஸாக இருக்குன்றனால நம்ம நெட்டு போட்டு பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு வச்சிருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கப்பிசஸ் அண்ட் மாலிக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நெட்டு தான். ஸோ இவ்வளோ பெரிய ஃபிஷஸ் வந்துட்டு நம்ம பிடிக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு அது பார்த்து தான் பிடிக்கணும். அண்ட் ஷார்க் ஃபிஷ்ஷை வந்துட்டு பிடிக்கலாம். பட் அது பிடிக்கிறப்ப ஏதோ முள்ளு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல, கரெக்டாக அது கையில் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேட் ஃபிஷ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த அப்படியே பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு குத்திரும் அப்படின்வாங்க. அதனால வந்துட்டு சரி நம்ம ஃபுல் வாட்டரை ரிமூவ் பண்ண வேணாம், ஒரு 95% எடுத்துடலாம், பேலன்ஸ் 5% மட்டும் தண்ணியில் இருக்கட்டும்ன்றக்காக வச்சுட்டு தண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பைப்பில் தண்ணி எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு ரீஃபில் பண்ணிட்டோம். அண்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு அழுக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு தண்ணி ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு உள்ள தண்ணி இருக்கிறப்போ அந்த அழுக்கெல்லாம் கீழே இறங்கிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லாக வந்துட்டு கீழே போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் தண்ணி கொஞ்சம் கலங்கள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ண முடியாது, அழுக்கு ஃபுல்லாக கீழே தான் இருக்குன்றனால ஒரு நம்ம தண்ணி ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டுமேன்றக்காக அப்படி வச்சுருக்கோம். ஸோ ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு வாட்டர் இப்போ சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அப்படி விட்டாச்சு. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு கப்பிசஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம வாட்டர் ஃபுல் ரீஃபில் பண்ணோம். ஸோ ரீஃபில் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அடிக்கடி நம்ம பண்ணவும் முடியாதுன்றக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ஃபிஷஸ்க்கு வந்துட்டு தண்ணி மாற்றியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஷார்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3-4 monthsக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி வந்துட்டு ரொப்பியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீனி போடுறப்ப தான் இப்போ மேலே வரும்னு நினைக்கிறேன். நானும் வந்துட்டு வீடியோ எடுக்க எவ்வளோ ட்ரை பண்ண மேலே, பட் ஃபிஷஸ் வந்துட்டு எதுவுமே மேலே வரல. ஸோ
அது அந்த தண்ணி இப்போ ஷார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேஞ்ச் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே அமைதியாக இருந்துரும். ஸோ எந்த ஒரு அசைவுமே இருக்காது. ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் தண்ணி செட் ஆகணுன்றதுக்காக அது அப்படியே இருந்துரும். ஸோ அந்த மாதிரி தான் கீழே ஷார்க்கெல்லாம் இருந்துச்சு. பட் கேட் ஃபிஷ் வந்துட்டு மேலே வந்துட்டு போச்சு. ஸோ உங்களுக்கு வர்றது இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேட் ஃபிஷ் நீங்கள் வளர்த்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்ன மாதிரி கேட் ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கேட் ஃபிஷ்ஷஸ். ஸோ ஃபுல் ஒயிட் வரும், ஒயிட் வித் பிங்க்ன்ற மாதிரி கலரில் வரும். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்காச்சும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் கரண் டியூப்ளசிஸ் சைனிங் ஆஃப். செஸ் பை, டேக் கேர். அண்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட் தான் போடுறேன். ஸோ டயோ அந்த பிராண்டு தான் வந்துட்டு போடுறது. இதுக்கு வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காலாம் ஃபுட்டு போட மாட்டோம். அண்ட் மீன் எதாவது இறந்துச்சுன்னா அந்த மீனை வந்துட்டு இதில் தூக்கி போட்டுருவோம். ஏன்னா கேட் ஃபிஷ் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ ஃபிஷ்ஷஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம இறந்து போகிற ஃபிஷ்ஷஸ், கப்பீஸஸாக இருக்கட்டும், மாலியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து போட்டுருவோம். ஸோ எல்லாமே வந்துட்டு அதை சாப்பிட்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னெயில்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு இதுங்களே சாப்பிட்றோம். அதனால் வந்துட்டு எடுத்து பக்கத்தில் வந்துட்டு அப்படியே போட்டுருவோம். ஸோ இதுக்கு ஃபுட்டே வந்துட்டு மேக்ஸிமம் இது தான். அண்ட் போட்டோடனே கொஞ்ச நேரத்தில் எல்லாமே காலியாயிரும். அண்ட் அதனால தான் மேலே வந்துட்டு போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். அண்ட் திஸ் பாய் ஃப்ரம் கரண் டியூப்ளசிஸ் சைனிங் ஆஃப். செஸ் பை, டேக் கேர். பை.